ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஆர் கார் ரஃபி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போனால் XUV 700 மகேந்திரா. இந்த வண்டிக்கு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டோர் அன்லாக் பண்ணால் லிவர்லாம் வந்து ஓப்பன் ஆகும், இந்த ரேஞ்ச் ஓவர் மாதிரி. இந்த வண்டிக்கு அது ஓப்பன் ஆகலை. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃப்ளட் வண்டி. கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி அமுச்சிட்டாங்க. இந்த சைடு ஃபிட்டிங் ஒர்க்லாம் வெளியே பார்த்துக்கலான்னு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒர்க்கை நம்ம இது பண்ணியாச்சு. பார்த்திங்களா, 4 டோரும் ஓப்பன் ஆகிருக்கு. லாக் பண்ணும்போது மட்டும் 4 டோர் ஓப்பன் ஆகும். அன்லாக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா 4 டோரும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மகேந்திரா XUV 700. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடலில் தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த மாடல் போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், மகேந்திராவிலேருந்து புதுசே வர வச்சோம். உங்களுக்கு தெரியுதுங்களா, பார்ட் நம்பரு 5551 ரூபா. ஏர் பேக்கும் வேறு நம்ம அரேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. அதுவும் கோடிங் பண்ணியாச்சு. நம்ம அவுட்டல் 608 வச்சுருக்குறோம். இதில் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். ப்ரோக்ராம் பண்ணி இப்போ ஓகே பண்ணிட்டோம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஜாக்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக கொடுத்து இது பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வேறு ஜாக் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபிட்டிங் பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ECM சம்மந்தப்பட்டது, ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டது எதனா ஒர்க்கு வேணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாப்புல. ஏன்னா இதுக்காக டோர்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோன்ட்டாங்க. டோர் லேட்சி, மோட்ரு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னு சொல்லி பெரிய காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த கம்பெனியில். இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.